வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி மாதத்தினுடைய 25, 26, 27 3 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து தமிழ் பேப்பர்லேருந்தும் தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதோட மேக்ஸிமம் பிப்ரவரி மாதம் முடிஞ்சிச்சு. அடுத்த சிஏல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 28 ஒரு நாளும் மார்ச் 5 அது வரைக்கும் மொத்தமே 6 நாள் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ மார்ச்சுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், என்ட்ரு ஆயிடலாம். ஸோ இதில் முக்கியமான வினாக்கள் நிறைய இருக்குது. ஸோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நாட்டினுடைய முதல் ஹைப்பர்லூப் பரிசோதனை வழித்தடத்தினுடைய நீளம் என்ன? ஓகேங்களா? ஸோ நாட்டினுடைய முதல் ஹைப்பர்லூப் பரிசோதனை வழித்தடத்தினுடைய நீளம் என்ன? வழித்தடம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹைப்பர்லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீண்ட தூர பயணத்திற்கான அதிவேக ரயில் போக்குவரத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர்லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நீண்ட தூர பயணத்தை மிக விரைவாக கடக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ஹைப்பர்லூப் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மணிக்கே பார்த்தீங்கன்னா 1200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியுமா? ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விமானம் இருக்குது இல்லையா? ஸோ விமானத்தை விடவே ஒரு 2 மடங்கு வேகம் கொண்டது தான் இந்த ஹைப்பர்லூப் பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது நடைமுறைக்கு வரக்கூடிய பட்சத்தில் அரை மணி நேரத்தில் ஒரு 350 கிலோமீட்டர் அளவிற்கு விரைவாக செல்ல முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதனுடைய நீளம் என்ன? இப்போ தயார் செஞ்சிட்ருக்கிறாங்க. நாட்டினுடைய முதல் ஹைப்பர்லூப் பரிசோதனை வழித்தடம் தயாராகிருக்குது. அதனுடைய பரிசோதனை நடைபெற்றிருக்குது. அதனுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. 422 மீட்டர் நீளம். ஓகேங்களா? 422 மீட்டர் நீளம். எங்கே சார் அப்படின்னா, தையூர் டிஸ்கவரி வளாகம். சரி, இதை யார் இணைந்து பண்ணுறா அப்படின்னா, நம்மளுடைய சென்னை ஐஐடி. இதுதான் முக்கியம். ஓகேங்களா? இதை யார் பண்ணுறா அப்படிங்கிறதான் முக்கியம். சென்னை ஐஐடியும் ரயில்வே அமைச்சகமும். ஓகேங்களா? ஸோ சென்னை ஐஐடி அப்படின்றது முக்கியம், பார்த்து வச்சுங்க. அடுத்தது, இது என்ன அப்படின்னு பாருங்கள். அதாவது வெற்றிட, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ வெற்றிட இரும்பு குழாய்களினுடைய வழியாக இந்த ரயில்களில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தொழில்நுட்பத்தில் காற்றின் உராய்வு இன்றி மேக் 1 கிலோமீட்டர் வேகத்தில், மேக் வேகத்தில் ஒன்றும் கிடையாது, மேக் வேகத்தில், அதாவது மணிக்கு 761 மைல் வேகத்தில் செல்லுன்னு சொல்கிறோம். அதாவது 1200 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும். இதில் போகக்கூடிய அளவில் இருக்குது. அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி எத்தனை கிலோமீட்டர் கிடக்குன்னு சொல்கிறாங்க? 350 கிலோமீட்டர் கிடக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்ன அப்படின்னா, தயாராகிருச்சு. நீ பரிசோதனைகள் செய்யப்படும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்கலாம். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் யார்? இவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். உலக தமிழாராய்ச்சி நிறுவன தலைவர் யாருன்னா ஆர் பாலகிருஷ்ணன். ஓகேங்களா? இவர் ஒரு ஃபேமஸான ஐஏஎஸ். ஓகேங்களா? ஃபேமஸான ஐஏஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. இவர் தற்பொழுது ரிட்டையர் ஆகியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ ரிட்டையர் ஆகிருக்கிறார். ஸோ அதனால் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னை தரமணியில் இருக்குது. ஓகேங்களா? சென்னை தரமணியில் இருக்குது. இவர் எப்போ நியமனம் செஞ்சாங்க அப்படின்னா, பிப்ரவரி 27. ஓகேங்களா? இவர் பார்த்தீங்க அப்படின்னா, எதற்காக இந்த தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு பண்ணுறாரு அப்படின்னா, இவர் தமிழ்லேயே பிஹெச்டிலாம் முடிச்சிருக்கிறார். ஓகேங்களா? தமிழ்லேயே பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு. மேலும் இவருடைய ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குது இல்லையா? ஸோ இதை தமிழ்லேயே இவர் எழுதி வெற்றி பெற்ற ஒருவராக இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் தமிழ் எழுதுனா கிளியர் பண்ண முடியாதுன்னு நிறைய மித்து இருக்குது. அதை உடைத்து எறிந்தவர். ஓகேங்களா? ஸோ அதை தமிழ்லேயே எழுதி என்ன பண்ணியிருக்கிறாரு, கிளியர் செஞ்சுருக்கிறாரு. மேலும் பார்த்திங்கன்னா 15க்கும் மேற்பட்ட நூல்கள்லாம் இவர் தமிழில் எழுதியிருக்கிறாரு. 84 ஐஏஎஸ்ஸாக செலக்ட் ஆனார். இவர் பார்த்திங்கன்னா ஃபேமஸாக இவர் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒடிசாவில். ஓகேங்களா? ஒடிசாவில் பார்த்திங்க அப்படின்னா நிதித்துறை செயலாளராக, நான் சொல்கிறத எழுதிக்கங்க. ஓகேங்களா? ஒடிசாவினுடைய நிதித்துறை செயலாளராக இவர் இருந்திருக்கிறாரு. கூடுதல் தலைமை செயலாளராக இருந்திருக்கிறாரு. முதல்வரினுடைய டைரக்டாக தலைமை செயலாளர் ஆலோசகராக தலைமை ஆலோசகராக இருந்திருக்கிறார் இவர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இவருடைய முக்கியமான விஷயமா இருக்குது. இவர் முக்கியமாக இவருடைய ஒரு நூலை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ அதை கேட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி. ஸோ அதை எழுதி வச்சுங்க. சிந்துவெளி பண்பாடு இருக்குது இல்லையா? அதனுடைய தொல்லியல் தரவுகளை சங்க இலக்கியங்களோடு ஒப்பிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகத்தினுடைய
தொல்லியல் தரவுகளை வந்து நம்மளுடைய சங்க இலக்கியங்களுடன் ஒப்பிட்டு இவர் ஒரு நூலை வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வெளியீடு செஞ்சுருக்கிறார். ஓகேங்களா. ஸோ அதையுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் ஆர் பாலகிருஷ்ணன் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அவர்கள் இருக்கிறார். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 3வது கொஸ்டின் பார்க்கலாம். எந்த ஆண்டுக்குள் SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கரியமில்ல சமநிலை அடைய இலக்கு வைத்திருக்குது? கரியமில்ல சமநிலையை அடைய இலக்கு வைத்திருக்கு அப்படின்னா 2055. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்தியா பார்த்திங்க அப்படின்னா இந்த கரியமில்ல சமநிலை அடைய இலக்கு எந்த ஆண்டு வச்சுருக்கிறாங்கன்னு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. 2070. ஸோ இதுவுமே முக்கியம். வச்சோம் கரியமில்ல சமநிலை அடைய இந்தியாவினுடைய இலக்கு எப்போ எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2070. SBIயினுடைய இலக்கு 2055. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம SBIயினுடைய தலைவர் யார் சார்? CS செட்டி. இப்போ யார் இருக்கிறா? CS செட்டி அவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ இந்த SBIயினுடைய இலக்கு வந்து 2055 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய வங்கி எது அப்படின்னு கேட்டு கொஸ்டின் கேட்டால் எது தான்? SBI தான். இது ஆல்ரெடி TNPSCL உங்களுக்கு கேட்டிருக்க வினா தான். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கி எது? SBI. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த SBI தொடங்கி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆகுது. 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆண்டுகள் ஆகுது. 100 ஆண்டு விழா கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த SBIயில் வந்துட்டு கிரீன் மாரத்தான் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. கிரீன் மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு SBIயினுடைய சார்பில். ஸோ அந்த இதில் தான் வந்து இவர் CS செட்டி அவர்கள் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு பூமியை வெப்பத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த கரியமில வாயு வந்து என்ன பண்ணணும்? 0 ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதற்கு இலக்கு இவங்க வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா. தங்களின் செயல்பாடுகள் மூலமாக காற்றில் கலக்கும் கரியமில வாயுவின் அளவையும் காற்றிலிருந்து சுத்தரிக்கப்படும் கரியமில வாயுவிலும் அளவையும் சமமாக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 4வது கொஸ்டின். இந்த மகா கும்பமேளா கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க சார். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. ஸோ 25வது கும்பமேளா அதாவது மகா கும்பமேளா 2025 எத்தனை நாட்கள் நடைபெற்றது? எத்தனை நாட்கள் நடைபெற்றது அப்படின்னா 44 days 44 நாள் வந்து நடைபெற்று தற்பொழுது என்ன இருக்குது அப்படின்னா நிறைவடைந்திருக்கிறது. ஓகேங்களா. ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 26 வரைக்கும் நடைபெறுச்சு. இது வந்து இம்பார்ட்டனா அப்படின்னா கிடையாது. இது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மகா கும்பமேளா நடைபெறும் அப்படின்றது கேட்கலாம். எத்தனை அப்படின்னா 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த மகா கும்பமேளா என்பது நடைபெறும். ஓகேங்களா. இன்னொரு கும்பமேளா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். கொஸ்டினை வந்து டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சோம். கும்பமேளா அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா 12 years ஒன்ஸ். மகா கும்பமேளா அப்படின்னா 144 நாள். ஸோ ரெண்டையும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெளிவாக பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. இந்த மகா கும்பமேளா இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு அப்படின்னு கூட கேட்கலாம். 1881 1881 நடந்திருக்கு. சரி, ஓகே சார். இதில் இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா இது நிறைவடைந்திருக்குது மகா சிவராத்திரியுடன். இதில் மொத்தமாக எத்தனை கோடி நபர்கள் வந்து இது வரைக்கும் வந்துட்டு நீராடி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். 65 கோடி பேர். ஓகேங்களா. 65 கோடி பேர் வந்து இதில் நீராடி இருக்கிறதாக தகவல் வந்து சொல்கிறாங்க. 15,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி தூய்மை பணி பேர்கொண்டு கின்னஸ் சாதனையும் படுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா ஒரே இடத்துல தூய்மை பணி செய்து கின்னஸ் சாதனை நிகழ்த்தப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. கிட்டத்தட்ட 2019 10,000 பணியாளர்கள் செஞ்சாங்க. இப்போ வந்து 15,000 பணியாளர்கள் செஞ்சு அதை வந்து கின்னஸ் சாதனையாக மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த நதிகள்லாம் ஒன்று கூடக்கூடிய இடத்த தான் நீராடக்கூடிய இடத்த தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஓகேங்களா. கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. 65 கோடி பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. 10,000வது உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு எங்கு அமைந்துள்ளது? 10,000வது உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு என்பது எங்கே அமைந்திருக்குது அப்படின்னா பீகார். ஓகேங்களா. என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரதமர் அவர்கள் பீகாருக்கு பயணம் செஞ்சுருக்கிறாரு. இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த PM கிஷான் அப்படின்ற திட்டம். ஓகேங்களா. PM கிஷான் திட்டம் என்பது தெரியும். விவசாயிகளுக்கு சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு என்ன பண்ணுவாங்க? குறைந்தபட்ச வருமானத்தை அடையும் வகையில் 6,000 ரூபாய் பெர் இயர் வந்து வழங்குவாங்க. ஓகேங்களா. அதை தான் PM கிஷான். இந்த கொஸ்டின்லாம் நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க PM கிஷான்லாம். ஓகேங்களா. ஸோ அது தற்பொழுது 19வது தவணையாக 9.8 கோடி விவசாயிகளுக்கு 22,000 கோடிக்கு அதிகமான நிதி வந்து விடுவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவர் நிறுவனம் அமைப்பினுடைய சார்பில். ஓகேங்களா.
ஸோ இப்போ அதனுடைய ஒரு கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய 10,000வது உழவர் உற்பத்தியாளர் அமைப்புமே வந்துட்டு பீகாரினுடைய ககாரியா மாவட்டத்தில் திறக்கப்பட்டு இருக்கிறது. நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பிஎம் கிஷானை பற்றி இருக்கிறது தான். ஓகேங்களா, எவ்வளோ கோடி வந்து விவசாயிகளுக்கு எத்தனையாவது தவணையாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் இதில் நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 6வது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் என்பொழுது எப்போது நடைபெற்றது? இப்போ நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக March 5. எதனால் இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு பாதிப்புகள் குறித்து விவாதிப்பதற்காக. ஓகேங்களா, ஸோ இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தொகுதிகளை வந்து நம்ம மறுசீரமைப்பு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் தமிழகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்து விவாதிக்கிறதுக்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற தொகுதி எம்பி தொகுதி எத்தனை? 39 தொகுதிகள் வந்து இருக்குது. தற்போது நடைமுறையில் 39 எம்பிகள் இருக்குது. புதுச்சேரியும் சேர்த்தனா 40. ஓகேங்களா, ஸோ 39 நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சாங்க அப்படின்னா அது எத்தனையாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 31 இதாக குறையும். ஓகேங்களா, ஸோ அப்போ குறைவதனால நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸோ நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய குரல் ஒலிப்பது குறையும். ஓகேங்களா, நம்மளுடைய பலம் குறையும் போது நாடாளுமன்றத்தில் பெரிய அளவில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாய்ஸ் ஓவர் பண்ண முடியாது. மேலும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஆல்ரெடி வந்து என்னது எம்பி தொகுதிகள் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது. எத்தனை தொகுதிகள் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நாட்டிலேயே மிக அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் தான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அந்த உத்தரப்பிரதேசம் அப்போ என்ன ஆகும், இன்னும் எம்பி தொகுதிகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகுது, குறையுது. தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களுக்கு குறையும். அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு என்ன ஆகும், அதிகமாகும். இதனால் என்ன ஆகும், மத்தியில் ஆட்சி அமைக்கிறது ஈஸியாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி விவாதிக்கிறதுக்காக தங்கள் மாநிலத்தில் தொகுதிகளினுடைய எண்ணிக்கை குறைந்த பாதிப்பை பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்ற கான்செப்ட்னால எல்லா கட்சிகளையுமே அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்புகள் விடப்பட்டிருக்கு. சில கட்சிகள் தவிர்த்து பாஜக, தமாக இவங்களாம் தவிர்த்து அழைச்சிருக்கிறாங்க. இதில் மேக்ஸிமம் வந்து அனைத்து கட்சிகளுமே என்ன பண்ணியிருக்காங்க, 40 45. ஓகேங்களா, ஸோ அனைத்து கட்சிகளுமே அன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டாங்க. இது குறித்து விவாதிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுபோல தான் இதில் கண்டென்ட்டு முதல்வர் தலைமையில். அடுத்தது 7வது கொஸ்டின். கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி எங்கு திறக்கப்பட்டது? கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி என்பது சென்னையில் திறக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, அடிக்கல் வந்து இதற்கான அடிக்கல் எப்போ நாட்டினாங்க அப்படின்ற தெரிஞ்சுங்க. 2/11/2023 2023 நாட்டப்பட்ட அடிக்கல் வந்து தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் திறக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, மேலும் வந்து 8 கோடி செலவில் இது அமைக்கப்பட்டுச்சு நம்ம சொல்லிட்டோம். 2023 அடிக்கல் நாட்டப்பட்டது நவம்பர் 2. ஓகேங்களா, இதில் பார்வையாளர்கள் மாடம், பயிற்சி மைதானம், உடற்பயிற்சி கூடம் ஆகியவை அமைந்திருக்குது. தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் குத்துச்சண்டை குறித்த புத்துயிர் அளிப்பதற்காக இந்த அகாடமி திறக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, அகில இந்திய அளவிலும் பன்னாட்டு அளவில் நடைபெறக்கூடிய பல்வேறு குத்துச்சண்டை போட்டிகளில் தமிழ்நாட்டினுடைய சார்பில் பங்கு பெறணும் அப்படின்றதற்காக இது திறக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, சரி, ஓகே. 2025-26வது நிதியாண்டிற்குள்ள நாட்டின் ரயில் பாதைகள் எத்தனை சதவீதம் மின்மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ ரயில்வே துறை, மத்திய ரயில்வே துறையினோட அமைச்சர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ். யார்? அஸ்வினி வைஷ்ணவ். அவர் தான் வந்துட்டு மத்திய ரயில்வே துறை அமைச்சர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வரக்கூடிய 2025-26 நிதியாண்டுகள் நாட்டின் ரயில் பாதைகள் வந்து 100% மின்மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, தற்போது எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னா 97% இருக்குது. ஓகேங்களா, ஸோ புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள்லேருந்து 1500 மெகாவாட் மின்சாரம் ரயில்வேற்கு தற்பொழுது விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த 2030க்குள்ள ரயில்வேயின் கரியமில வாயு வெளியேற்றத்தை முற்றிலும் நிறுத்த இலக்கு வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, 2030க்குள்ளே கரியமில வாயு முற்றிலும் இது பண்ணுறதுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 0 பண்ணுறதுக்கும் இலக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஓகே.
அடுத்தது கச்சா எண்ணெய் இறக்குமதியில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? கச்சா எண்ணெய் இறக்குமதியில் முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னா சீனா தான் முதலிடம் பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 7.1 லட்சம் கோடி இறக்குமதி செய்கிறாங்க சீனா ஓகேங்களா. இதை வெளியிடக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா எரிசக்தி மற்றும் தூய காற்று ஆய்வுக்கான மையம் தான் இந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. ஸோ அதற்கு அடுத்த இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னா நம்மளுடைய இந்தியா இருக்கிறாங்க. 4.45 லட்சம் கோடி. உலக அளவில் இந்தியா அதிக கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 2வது இடத்தை பிடிக்கிறாங்க. 4.45 லட்சம் கோடி. இந்தியா அதிகமாக யார் யார்கிட்ட இருந்த கச்சா எண்ணெய்களை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். கூற்று காரணங்களும் உங்களுக்கு கேட்கலாம் குரூப் 1 போன்ற எக்ஸாம்களில். ரஷ்யா ஓகேங்களா, ரஷ்யாட்ட அதிக அளவில் வாங்குறாங்க. அப்புறம் யுஏஇட்ட அதிக அளவில் வாங்குறாங்க. சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் முன்னிலை வைக்கிறாங்க, அதிக அளவில் வாங்குறாங்க. அதே மாதிரி 2023 கணக்கெடுப்பின்படி இந்தியா கிட்டத்தட்ட அவர்களுடைய மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 87% என்ன பண்ணுறாங்க, வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்கிறாங்க. அதுவும் நான் மேலே சொன்ன ரஷ்யா, யுஏஇ, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அதிகமாக வாங்குறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. ரஷ்யாவிடமிருந்து பெற்ற கச்சா எண்ணெய் எரிசக்தி தூய காற்று ஆய்வுக்கான மையம் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ எதற்காக இதை திடீர்னு கொடுக்குறோங்க அப்படின்னா பொருளாதார தடை காரணமாக சலுகை விலையில் அவங்க கச்சா எண்ணெய்களை தற்பொழுது விற்பனை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ அதற்காகத்தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். 5000 கோடியில் புதிய திட்டங்கள், தொழில் திட்டங்களை தொடங்க ஒப்பந்தம் கையெழுத்து. தோல் அல்லாத காலனி உற்பத்தி தொழிற்சாலை நிறுவ கரூர் மற்றும் பெரம்பலூரில் எவர்ஹான் ஹூடான் குழுமம் கோத்தார் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெடுக்கு இடையே ஒப்பந்தம் இருக்குது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. தேசிய சம்மேளனங்களுக்கான நிதி உதவி விதிகளில் திருத்தம் செய்ய ஒரு 6 நபர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் குணால். அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. கப்பலை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை சண்டிப்பூர் கடற்கரை, ஒடிசா, DRDO, இந்திய கடற்படை இணைந்து சோதனை நடத்தியிருக்கிறாங்க. இது எதிரி நாட்டு கப்பல்களை தாக்கி அளிக்கக்கூடிய புதுமையான ஏவுகணைகள் ஹெலிகாப்டர்ந்து ஏவி சோதனை செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. 3 ஆண்டுகளை கடந்த உக்ரைன் போர். ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு ஒரு போர் தொடங்கி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. ஸோ அது குறித்த ஒரு சிறு தகவல் தான். ஓகேங்களா. ஸோ 2022 பிப்ரவரி 24 இந்த ரஷ்யா படையெடுப்பு என்பது நடந்துகிட்ருக்குது, போர் என்பது நடந்துகிட்ருக்குது. போரில் அமைதியான தீர்வை ஏற்றுவதற்கு ஐநாவில் உக்ரைன் கொடுத்து வந்த வரைவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. 93 நாடுகள் ஆதரவு, 18 நாடுகள் எதிர்ப்பு, 65 நாடுகள் புறக்கணிப்பும் செஞ்சுருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த விஷயங்களில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, யார் யார் ஓட்டு போடுறா, யார் யார் ஓட்டு போடலை அப்படின்னு. இதில் இந்தியாவினுடைய இது என்ன அப்படின்னா நடுநிலையான ஓட்டு புறக்கணிப்பு செஞ்சுருக்கிறாங்க இந்தியா அப்படின்றதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்த சில முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினம் என்பது பிப்ரவரி 27. அரசு சாரா நிறுவனங்கள் அப்படின்னா வேர்ல்டு NGO டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் NGO டே பிப்ரவரி 27. இந்த அரசு சாரா நிறுவனங்களுடைய பங்களிப்பை அங்கீகரிக்க விதமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான். இதை 2014 ஃபஸ்ட்டு ஐநா தான் கொண்டாடினாங்க. ஓகேங்களா. இதற்கான கருப்பொருள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலையான எதிர்காலத்திற்கான அடித்தட்டு இயக்கங்களை மேம்படுத்துதல் என்பது கருப்பொருளாக இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்த 2வது தினம் தேசிய புரத தினம் என்பது பிப்ரவரி 27. தேசிய புரத தினம், நேஷ்னல் புரோட்டீன் டே அப்படின்றது பிப்ரவரி 27 தேசிய புரத தினம். இந்த புரதத்தினுடைய நன்மைகளையும் நம்மளுடைய தினசரி உணவில் புரதத்தை சேர்த்து கொள்ள வேண்டியதனுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த புரதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உடல் வளர்ச்சி, தசை வளர்ச்சி, தோலுடைய எதிர்ப்பு சக்தி, இது எல்லாத்துக்குமே இந்த புரதம் என்பது மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. ஓகேங்களா. எதிர்காலத்தை புரதத்தால் நிரப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித வெயிட்டில் இப்போ 1 கிலோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கிராம் புரதம் எடுக்கணும் அப்படின்னா 1 கிராம் புரதம் எடுக்கணும். ஓகேங்களா. ஒரு 80 கிராம் 80 கிலோ ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அவர் தினசரி வாழ்க்கையில் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, 80 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதை நம்ம அறிவியல் புத்தகத்தில் இருக்க டேட்டா தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்தது கடைசி தினம் பன்னாட்டு துருவக்கரடி தினம் என்பது பிப்ரவரி 27. இன்டர்நேஷ்னல் போலார் பியர் டே அப்படின்னு சொல்லுவோம். பன்னாட்டு துருவக்கரடி தினம். ஓகேங்களா. துருவக்கரடி அம்மாக்கள் தங்கள் குகைகளில் தூங்கும் காலத்துடன் ஒத்து போகிறதுக்காகவும் அவற்றினுடைய பாதுகாப்பு நிலை குறித்த விழிப்புணர்வை அறிந்து கொள்வதற்கும் இந்த பன்னாட்டு துருவக்கரடிகள் தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா.
ஓகே, இதற்கான கருப்பொருள் எங்கள் ஆர்டிக் ராட்சதர்களை காப்பாற்றுங்கள் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதோட இந்த 3 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னது முடிஞ்சு. நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அடுத்த வகுப்புலேயே நான் சொன்ன மாதிரி 6 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி 28லேருந்து மார்ச் 5 வரையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? இதோட இந்த வகுப்பு முடியுது. நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.